வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இவர் எனக்கு அண்ணன் மாதிரி, இவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். திரையுலகிலையும் அப்படியே சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க. எம்ஆர் ராதான்னு சொல்ல மாட்டாங்க, எம்ஆர் ராதா அண்ணன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்சி அப்படின்னு நம்மளால் செல்லமாக கொண்டாடப்படுகிற, மரியாதையாக அழைக்கப்படுகிற மனோரமாவுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ணனாகவே இருந்தார் அப்படிங்கிறது தெரியுமா? அண்ணன் அண்ணன்னு உயிரையே விட்டுருவாங்க மனோரமா ஆட்சி. அப்படி அண்ணன் அண்ணன்னு மனோரமா அழைத்ததனுடைய அந்த சாட்சியாக, அந்த அன்புக்கு உதாரணமாக சிவாஜி ஒரு மிகப்பெரிய செயலை செய்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதைத்தான் நாம பார்க்க போகிறோம். கோபி சாந்தா அப்படிங்கிற மனோரமா பெரிய பணக்கார வீட்டிலலாம் பிறக்கல, ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. கும்பகோணம் பக்கத்தில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் இருக்க, அந்த ஊரை சேர்ந்தவர் தான் கோபி சாந்தா. அந்த கோபி சாந்தா அவங்க அம்மா கணவனால கைவிடப்பட்டு பஞ்சம் புழைக்கிறதுக்காக வந்த ஊர் தான் பள்ளத்தூர். காரைக்குடிக்கு பக்கத்தில், கோட்டையூருக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிற பள்ளத்தூர் தான் அவர்கள். அந்த பள்ளத்திலிருந்து நமக்கு ஒரு அதல பாதாளத்தில் கணவனால் நம்ம விழுந்துட்டோமே, நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு இந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க. மகள் கோபி சாந்தாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா. அந்த கோபி சாந்தா தான் பிற்காலத்தில் மனோரமா அப்படின்னு ஆனாங்க, ஆட்சி அப்படின்னு கொண்டாடப்பட்டாங்க. அந்த பள்ளத்தூரில் ஒரு முனை உண்டு. அந்த சோழையாண்டவர் கோவிலுக்கு செல்கிற ஒரு பாதை இருக்கும். அந்த பள்ளத்தூர் ரோட்டினுடைய தெரு முனையில தான் கோபி சாந்தா அப்படிங்கிற சிறுமியை வைத்துக்கொண்டு பணியாரம் சுட்டு வியாபாரம் செய்தார் மனோரமாவுடைய அம்மா. மனோரமாவையும் மனோரமாவுடைய அம்மாவையும் என்னுடைய தாத்தா அப்பாமி ஐயர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். என்னைய சைக்கிளில் கூட்டிகிட்டு போய் அப்படி பள்ளத்தூர் கூட்டிகிட்டு போன சமயத்தில் அந்த இடத்த நிற்க வச்சு எனக்கு காமிச்சு, இந்த இடத்துல தான் இது மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணாங்கன்றத எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்த. சமீபத்தில் கூட நான் காரைக்குடி போயிருக்கும்போது அந்த இடத்த நான் பார்த்தேன். மனசால் அந்த இடத்த நான் வணங்கினேன். ஏன்னா ஆண்களாலேயே வஞ்சிக்கப்பட்டு, ஆண்களால் எந்த சந்தோஷமும் அனுபவிக்காத குடும்ப கட்டமைப்புல எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருந்த ஒருத்தங்க தான் மனோரமா அவர்கள். அப்பாவாலையும் நிம்மதி இல்லை, அப்பாவாவுடைய அன்பும் நமக்கு கிடைக்கல. இவங்களா சினிமாவுக்குள்ளார கண்ணதாசன் அவர்கள் மூலமாக மாலையிட்ட மங்கை, சிவகங்கை சீமை அப்படி இப்படின்ட்டுலாம் அவங்க அறிமுகமாக வராங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குஞ்சும் குமரிங்கிற படத்தில் ஹீரோயினை நடிக்கிறாங்க. ஆனால் காமெடிக்குள்ளார வந்த பிற்பாடு தனக்கென ஒரு தனி ரூட்டை பிடிக்கிறாங்க. காமெடியில மனோரமாவுக்கு இணையானவர்கள் யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்தாங்க. அதே போல குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் மனோரமா அளவுக்கு யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு நிரூபிச்சாங்க. 1000 படங்களை தாண்டியவர்னு அன்னைக்கே கின்னஸ்ல வந்தது. அதற்கு பிறகும் பல படங்கள்ல நடித்தார்கள். எல்லா நடிகர்களுடையும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்தவங்க, 5 முதல்வர்களோட நடித்தவங்கன்னு பல பெருமைகள் மனோரமா அப்படிங்கிற ஆட்சிக்கு உண்டு. அவங்க சிவாஜி கணேசனை எப்போதுமே அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு சிவாஜி கணேசனுடைய அண்ணன் இல்லம் வீடு இருக்கு. அதுக்கு செவாலிய சிவாஜி கணேசன் சாலைன்னு பேர் இருக்கு இல்லையா? அந்த வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தாண்டி போனாக்க ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவில் தான் மனோரமா அவர்களுடைய வீடு உண்டு. அந்த மனோரமா வீட்டுக்கு நான் போய் பேட்டியும் எடுத்திருக்கேன். அந்த வீட்டில இருந்து அவங்க அப்படியே கிளம்பி நந்தனம் தேவர் சிலைக்கு போனாலும் சரி, அல்லது சிவாஜி வீட்டை தாண்டி பாண்டி பஜார் பக்கம் போனாலும் சரி, எந்த பக்கம் போறதா இருந்தாலும் மனோரமா ஆட்சியினுடைய கார் அப்படியே வீட்டில இருந்து கிளம்பும். நேராக சிவாஜி கணேசன் வீட்டு வாசல்ல நிற்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டு வாசல்ல சிவாஜி கணேசன் கட்டிய அந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தான் எந்த பக்கமாக இருந்தாலும் செல்வதை வழக்கமாக வச்சிருந்தார் மனோரமா ஆட்சி. அதே போல அண்ணன்னு உயிரே விட்டுறாரு. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் மனோரமாவை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து சாப்பாடு போட்டு புடவை துணிமணிலாம் கொடுக்கறத நடிகர் திலகம் வழக்கமாக வச்சிருந்தாரு. அதே போல எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் மனோரமாவை வீட்டுக்கு போய் எல்லா சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவங்கள்ட்ட அன்பா இருக்கிறத நடிகர் திலகம் வழக்கமாக வச்சிருந்தார். இப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசம், எப்படி லதா மங்கேஷ்கருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு சகோதர சகோதரி பாசம் இருக்குதோ அது மாதிரிதான் இருந்தது. ஒரு நாள் அவங்க மனோரமா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டவரும் கைவிட்டுறாரு.
கல்யாணம் பண்ணிட்டவரும் ஏமாத்திடுறாரு. ஆண்களால இவங்களுக்கு எந்த நிம்மதியுமே கிடைக்கல. அப்பாவாலையும் கிடைக்கல, புருஷனாலையும் கிடைக்கல, பின்னாடி பையனாலேயும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா பையன் ஒரு குடிகாரரா இருந்து தன்னுடைய வாழ்க்கையே மாத்திட்டேன். அதுவும் பூபதி தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளியூர்ல சிவாஜி சார் இருக்கும்போது, வெளியூர்ல மனோரமா இருக்கும்போது, மனோரமாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல். உடனே அவங்க சிவாஜிக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ண, சிவாஜி இந்த ஊர்ல இருக்காருன்னு சொல்ல, சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே அம்மா இறந்துட்டாங்களாம்ண்ணே அப்படின்னு சொல்ல, வெளியூர்லேருந்து வர வேண்டிய மனோரமா வருவதற்கு முன்னாடியே வெளியூர்லேருந்து வந்து இறங்கிய முதல் ஆள் சிவாஜி. நீ கவலைப்படாத மனோரமாட்ட, நீ கவலைப்படாதமா, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி தைரியமா வா அப்படின்னு சொல்ல, மனோரமா வந்து பார்த்தா சிவாஜி அங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த இறுதி மரியாதைக்கான சகல ஏற்பாடுகளையும் சிவாஜி சார் அங்கே செஞ்சுட்டு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. வந்து பார்த்தவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கதறி துடிச்சு நெஞ்சில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மனோரமாவுக்கு உறவுகளில் இருந்த ஒரே ஆதரவு அவங்க அம்மா தான். அப்போ அடிச்சுட்டு அழுகுறாங்க. அந்த சமயத்தில் சிவாஜி சார் கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறார். அப்போ கொல்லி போடுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த கம்பீரமான குரலை பார்த்து கேட்டுன்னு அப்படியே மனோரமா திரும்பி பார்க்குறேன். சிவாஜியோடைய குரல். அப்படியே அண்ணே அப்படின்னு பார்க்குறாங்க விக்கிச்சு போய். அண்ணன் தானே, உனக்கு நான் அண்ணன் தானே, அப்போ நான் தான் கொல்லி போடணும், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி மனோரமா அவர்களுடைய அம்மா இறந்ததற்கு அந்த அம்மாவின் உடலுக்கு அண்ணன் அப்படிங்கிற, மனோரமாவுடைய அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சிவாஜி அவர்கள் தான் கொல்லி வைத்தார், தகனம் செய்தார், இறுதி காரியங்களை, ஈமக்காரியங்களை செய்தார். இதை எத்தனையோ முறை சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போய் அழுதுருக்காங்க மனோரமா. அந்த மனோரமா ஆட்சியை நான் பேட்டி எடுக்கிறதுக்கு நான் போயிருக்கிற சமயத்தில் நான் காரைக்குடி, கோட்டையூர் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த அனுபவியை தயாரித்த கொழுக்கட்டை அண்ணாமலை செட்டியார் பற்றிலாம் நான் மனோரமாட்ட சொல்கிறேன். அப்படியா தம்பி, அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, மழையை நான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை பெஞ்ச உடனே தம்பி கொடை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என் மேலே அன்பு காட்டினேன். அப்போ என்கிட்ட பரிமாறிக்கிட்ட விஷயங்களை தான் இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். சும்மா அண்ணன்னு வாய் வார்த்தையாக சொன்னால் போருமா, அக்கா அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்னால் போருமா, வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா? நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற அந்த மாபெரும் கலைஞன் மனோரமாவை தங்கச்சியாக நினச்சாரு. அந்த மனோரமா வாய்க்கு வாய் அண்ணே அண்ணே அண்ணன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அண்ணன் இப்படியாக மனோரமாவுடைய அம்மாவுடைய ஈமக்காரியங்களை, தகன காரியங்களை, சிதையூட்டு காரியங்களை செய்தார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதுதான் பொம்பளை சிவாஜி அப்படி என்று எல்லோராலும் மரியாதையாக போற்றப்பட்ட மனோரமாவுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்குமான ஒரு சகோதர பந்தம். உண்மையாகவே அப்படி வாழ்ந்தால்தான் இப்படியாக செய்ய முடியும். அந்த வகையில் நடிகர் திலகம் எப்போதுமே போற்றுதலுக்குரியவர். வணக்கம்.